பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். கடந்த நாட்களிலே முக்கியமான 3 என்கிற தலைப்பிலே ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம், அதே போல ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம், ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியைகள் என்கிற தலைப்பிலே நம்ம பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது தேவன் என்னோடு இடைப்பட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி என்னுடைய ஆவியை ஏவின ஒரு வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்று கேட்டால், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பதற்கு என்ன வழி? நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு எண்ணம் உண்டு, நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், அதை நன்றாக இருக்கணும்னு போட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் நன்றாக இருப்பதற்காகத்தான் தேவன் நமக்கு சில வழிமுறைகளை காட்டுகிறார். நான் வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. இந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது. என்ன வார்த்தை அப்படின்னா, உபாகமத்தின் புஸ்தகம், அதில் அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்களாம். உபாகமம் 4வது அதிகாரம் 40வது வசனம், நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி. எப்படி இருக்கும்படி? நன்றாக இருக்கும்படி. அப்போ நீங்களும் உங்களுக்கு பின்வர்ற உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் தேவன் நமக்கு அதற்கு சில காரியங்களை சொல்லுகிறார். அதை நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் நன்றாக இருப்போம், நம்முடைய பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்கன்னா நன்றாக இருப்பார்கள். எந்த மனுஷனும் கெட்டு போகணும்னு விரும்ப மாட்டான், நன்றாக வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். நீங்கள் நன்றாக இருப்பதற்கு சில வழிகளை வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். நான் மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கிறேன். உபாகமம் 4:40, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படிக்கும். சரியா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீடித்த நாட்களாக இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றான். சரியா? நீங்கள் நன்றாக இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய காரியங்களை கைக்கொள்ளுங்க, அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுங்க. கற்பனைகள், நியாயங்கள், நீதி, அவருடைய வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம கை கொண்டு நடந்தோம் அப்படின்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போம். சரியா? இதே போல் இன்னொரு வார்த்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே உபாகமத்தின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம், உபாகமம் 5:29 படிக்கிறேன் பாருங்களா. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து. எப்படி? அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்போ நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நானும் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னா 2 விஷயத்தை இன்றைக்கி பார்ப்போம். ஒன்று, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டோம் அப்படின்னா, அவருடைய வசனத்தை நம்ம கை கொண்டோம் அப்படின்னா நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கும். சரியா? ஏன்னா அவர் சொல்கிறாரு, எனக்கு பயந்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ தேவனுடைய வசனங்களை நம்ம கை கொண்டோம் அப்படின்னா, அருமையான தேவ பிள்ளைகளை, வசனம் சொல்லுது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். எந்த மனுஷனுடைய வாழ்க்கை கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கும் தெரியுமா? வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படி செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கை தான் கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட வீடாக இருக்கும். பெருமழை வரலாம், பெரு வெள்ளம் வரலாம், பெரும் காற்றடிக்கலாம், ஆனால் அசைக்கப்படவே முடியாதுங்க. நீங்கள் அசைக்கப்பட முடியாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுமா? ஐயா நாங்கள் நல்லா இருக்கோம், ஐயா நாங்கள் நன்றாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள். அதே போல் தேவனுக்கு பயந்து வாழுங்கள். அதனால தான் சங்கீதங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கும், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்க. பைபிளில் நீதிமொழிகளில் போட்டிருக்கு, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்பொழுதும் யாருக்கு பயப்படுவோம்? கர்த்தருக்கு பயப்படுவோம். ஐயா, கர்த்தருக்கு ஒருத்தன் பயந்து வாழ்ந்தான்னா அவன் அநியாயம் பண்ண மாட்டான்,
அவன் தப்பு செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். யோசேப்பு தவறு செய்வதற்கு வாய்ப்பு வந்த பொழுது அவன் சொன்னான், நான் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படின்னா, ஏன்னா அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். வசனம் அதான் சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா நம்ம தப்பான வேலைக்கு போக மாட்டோம், தீமை செய்ய மாட்டோம், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். நமக்கு தேவை என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுற பயம். அதனால தான் கர்த்தர் ஏசாயாவில் சொல்கிறாரு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேங்கிறாரு. அப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுவோம், கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தருக்கு பயப்படுற பயமும் கர்த்தருடைய வசனங்களை கை கொள்ளுகிற வாழ்க்கையும் நமக்கு இருக்குமே ஆனால் நீங்களும் நானும், உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்றாக இருக்கணுமா? எனக்கு பயந்து என் வசனத்தை கை கொள்ளு. எனக்கு பயந்து என் வசனத்தை நீங்கள் கை கொண்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள். ஏன்னா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறீங்கப்பா, நீ போய் பிரவேசிக்க போகிற கானான் தேசத்தில் நீங்கள் நல்லா இருக்கணுமா, நீங்கள் நீடித்து வாழணுமா, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொன்ன என்னுடைய வார்த்தைகளை, கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுங்க. அதே போல் எனக்கு பயந்து வாழுங்க. ஐயா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் ரொம்ப முக்கியங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானதுன்னு போட்டிருக்கு. அதனால் மரண கண்ணிகளுக்கு என்ன செய்யலாம்? தப்பலான்னு போட்டிருக்கு. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்க. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த பூமியில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்கள். நாளைக்கு என்னன்னு பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.